ஆம், எழுத்தாளர் பாலு அவர்களுடைய சொனாட்டா அப்படிங்கக்கூடிய நாவல் படித்தேன். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சோஷியல் டீடாக்ஸ், அதுக்கப்புறமா டூம் ஸ்க்ரோலிங், அடிக்ஷன், இது மாதிரியான வார்த்தைகள்லாம் அதிகமாக கேள்விப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த நீலப்பட அடிக்ஷன் அப்படிங்கக்கூடியது. ஒரு பியானோ கலைஞன் ஒரு நீலப்படத்துக்கு அடிக்ட் ஆகி அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தான், அந்த நீலப்பட அடிக்ஷன் அவனை என்ன மாதிரியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மோசமான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போச்சு, இப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் மையப்படுத்தி எழுத்தாளர் பாலு அவர்கள் படைச்சிருக்கக்கூடிய ஒரு நாவல் தான் சொனாட்டா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அடிக்ஷன் அப்படிங்கக்கூடியது தான். ஸோ அதை மையமிட்டு ருத்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு பையன் எப்படி தன்னுடைய அடிக்ஷன்லேருந்து மீண்டு வந்தான் அப்படிங்கக்கூடியது அந்த நாவல் பேசியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. டைம் இருக்கவங்க படித்து பாருங்கள்.